மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிகிறது. மிகப்பெரிய சந்தோஷம், விடியல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு 7.5 வருஷம், அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் 2020, 21, 22 திருவோணம் சுத்தமாக அப்படியே வலிமை இழந்து நின்ற காலகட்டங்கள் அந்த அமைப்பு. 2020, 21, 22 உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களையும் சனி பகவான் ஓட ஓட விரட்டினார் அப்போல்லாம். இப்போ ஒரு வருஷமாக ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்க, பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. இந்த நல்லா இருக்கக்கூடிய தன்மைகளை பிரமாதமாக இருக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்ல நன்மைகள் இப்போது நடக்க போதுங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க, எதையும் செய்யலாங்க. எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. இது வரைக்கும் என்னென்னலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அந்த டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நல்ல விதமாகவே இருக்க போது. கவலைப்பட வேண்டாங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ் அற்புதமான ஒரு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. புதிதாக கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட கரெக்டான பேர், இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும். அந்நிய பொண்ணை பார்த்துருக்குறேன், வேறு மதத்தை பார்த்துருக்குறேன், வேறு இனத்தை பார்த்துருக்குறேன், அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாறாத மனங்கள் எல்லாம் இப்போது மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மாறி பெற்றவர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இது. முயற்சிகள் எந்த ஆரம்பமும் பலிக்கும், அதுவே உங்களுக்கு போகும். ஒரு வேலையை விடணுமா, தொழில் ஆரம்பிக்கணுமா, நல்லா இருக்க போகுது. இந்த வேலைக்கு தான் போகணுமா, கிடைக்க போகுது. கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணுமா, கிடைக்க போகுது. தூரத்தில் போய் படிக்கணுமா, படிக்க போகிறீங்க. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் தான் எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பாஸ்போர்ட், விசா போன்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போ உண்டு. ஆக எதிலும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சக்ஸஸ் ஆகும். கோர்ட்டு கேஸு அப்படியே சமாதானத்துக்கு வரும். ஒரு தீர்வுக்கு உட்பட முடியும். இது வரைக்கும் இழந்த காசு, இந்த இடத்துல பணம் போயிடுச்சு, அந்த இடத்துல பணம் போயிடுச்சு, இதில் ஏமாந்துட்டேன், அதில் ஏமாந்துட்டேன், இந்த அமைப்புகள் எல்லாம் இழந்த பணம் திரும்ப வரும். உயிர் இழப்புகளை தவிர மற்றவைகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா திரும்ப வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அந்த 7.5 சனி முடியுது. 7.5 சனி முடிஞ்சாலே லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. லைஃப் செட்டில் ஆகணும்னா என்ன, இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து ஒரு மாதிரியான சூழல்களில் நிறுத்தி, பரவாயில்ல நமக்கும் நல்லது நடக்குதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நல் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த சனி பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்கள் பெரிய ரிலீஃபில் வரப்போறீங்க. கடந்த 2.5 வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள், சில பேருக்கு 5 வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் யாருக்கும் நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய அளவில் சோதனைகள், அதுவும் குறிப்பாக அவிட்டம், புரட்டாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டீங்க. ஜென்மச்சனி அனல் மேல் இட்ட புழு அப்படின்னு சொல்லுவாங்க. தீப்பட்டா புழு எப்படி துடிக்கும், அந்த மாதிரி துடித்தவங்க தான் அதிகம். எல்லா நிலைமைகள்லையும் வயதிற்கேற்ற சோதனைகள் இருந்தன. கடன் தொல்லைகள், உயிரிழப்புகள், நெருங்கிய உறவினர் இழப்பு, வேலை இழப்பு, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நமக்கே உடம்பு சரியில்லை, எதுலேயும் ஒரு டல் அடிச்சிருச்சு, சோம்பேறியாக தூங்கிட்டே இருந்து வீட்டில் தண்டச்சோர்னு பேர் வாங்கிட்டேன், லவ் ஃபெயிலியர், பிரேக்கப், அப்படியே உயிருக்குயிராக பழகி கொண்டிருந்த லவ்வெல்லாம் அப்படியே போச்சு. அதுலேயும் அந்த லவ்வில் நமக்கு போகக்கூடாததெல்லாம் போயிடுச்சு, இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக எந்த வயதுக்காரரையும் விட்டு வைக்கக்கூடாத அமைப்பில் இருந்த ஜென்மச்சனி அமைப்புகள் இப்போது உங்களை விட்டு வெளியே போகுதுங்க. மனசு தைரியமாக போகுது. இது வரைக்கும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சோம்பல், விரக்தி போன்ற அத்தனை அமைப்புகளும் இனிமேல் படிப்படியாக அப்படியே கும்பராசிக்காரங்கிட்ட மாறுங்க. சோம்பல் போகுது, விரக்தி போகுது. ரூமுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்தவங்க வெளியே வரப்போகிறீங்க. வெளியே சாதிப்போம் என்கின்ற நம்பிக்கை வரப்போகிறது. தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அத்தனை அமைப்புகளும் அப்படி வரணும்னா ஏதாவது ஒரு கிளிக்கு கேட்கணும்ல. முதல் மாதத்திலேயே ஒரு கிளிக்கு கேட்டுரும். கவலைப்படாதீங்க. லக்னத்தை ராசியை குருவும் பார்க்க போகிறார் ஒரு 40 நாட்களுக்கு பிறகு. ஆக 2020, 21, 22 ஆண்டுகளில் என்ன எண்ணத்தை இழந்தீங்களோ அந்த உறவுகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துட்டு, இனிமேல் ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டேன், நல்லா இருக்கப்போ, நல்லா இருந்துக்கோ போ அப்படின்னு சனி பகவான் ஒரு வழியை காட்டி போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதனே அவர் தானே அடித்தவர் தானே அணைக்கவே செய்யணும். அந்த மாதிரி ஒரு வழியை காட்டி போகக்கூடிய, எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குங்க. படிப்பு மண்டையில் ஏறும், வேலை நிரந்தரமாகும்,
தொழில் நல்லா இருக்கும், நஷ்டங்கள் எல்லாம் சீராகக்கூடிய தன்மைகள் உண்டு. பிரிந்திருந்த கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம் என்று பிரிந்திருந்தவர்கள் சேரப்போகிறீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயில் ஆனவங்களுக்கு 2வது நல்ல மேரேஜ் கிடைக்க போகிறது. யார் கணவன் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. தொழில் நல்லா இருந்துட்டாலே போருமேங்க. காசு கையில் இருந்துட்டாலே நம்மளை பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணுமே. காசு இருந்தால் தானே எல்லாரும் மதிக்கிறாங்க. காசு இல்லாதவனா யாரும் மதிக்கிறதே இல்லையே. அப்போ எல்லா கும்பராசிக்காரர்களும் காசு சம்பாதிக்க போகிறீங்க. வேலையில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகப் போகிறது. இது ஒரு மேலதிகாரி நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் பயங்கரமாக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நான் தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு தான் கெட்ட பேர். நான் பார்க்குற வேலையெல்லாம் அந்தாலும் அப்படியே அவர் பார்க்குறதா நினச்சிக்கிட்டு மேலிடத்துல நல்ல பேர் வாங்கிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மை இல்லாமல் 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல நிறைவுகள், நல்ல விதமான அத்தனை அமைப்புகளும் மனதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க. இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. பொதுவாகவே நான் அந்த ஜென்மச்சனி அமைப்பை 2 பிரிவாக பிரித்து சொல்வேன். 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் ஒரு 27 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஜென்மச்சனி அமைப்புகளை நீங்கள் அப்படியே அனுபவித்திருப்பீர்கள் என்பதால் உங்களுக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி பெரிய கஷ்டங்களை கொடுக்காதுங்க. சுருக்கமாக போன ஜென்மச்சனியில் பயங்கர கஷ்டங்க. வீட்டில் அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், எனக்கு படிக்க முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன்னு ஜென்மச்சனியை நினைவில் வைத்திருக்கக்கூடிய 50 வயதுகளில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மச்சனி, இந்த சனிப்பெயர்ச்சி வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், பிள்ளைங்களை நல்லா வைக்கும், உங்களுக்கே ஹெல்த் நல்லா இருக்கும், சொத்து சேரும், பத்து சேரும், மனைவி நல்லா இருப்பாங்க, கணவன் நல்லா இருப்பாங்க, உறவுகள் மதிக்கும், சொந்தக்காரர்கள் உங்களை பற்றி ஒரு பெருமைப்படத்தக்க அளவில் மீனராசியில் 50 வயது நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்களை, சொத்து சேர்க்கையை, வியாபார நன்மையை, தொழில் நன்மையை, விவசாய மேன்மையை, எல்லாத்துலேயும் பணம் வரக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் 50 வயதுக்கு கீழாக கடந்த முறை, அதாவது 7.5 சனி அமைப்பை இது வரைக்கும் வராத அமைப்பில் இருக்கிறவங்க, ஒரு 20 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி வந்தே இருக்காது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இளைய பருவம் 30 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜென்மச்சனி அமைப்பு வாழ்க்கையின் அர்த்தங்களை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் என்பது தான் உண்மை. இவங்க கொஞ்சம் எதுலேயும் நிதானமும் கவனமுமாக, கண்டிப்பாக மாமா கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அண்ணன் கூட சேர்ந்தேன், தம்பி கூட சேர்ந்தேன், தொழில் ஆரம்பித்தேன், அக்கா கிட்ட ஒரு நகையை வாங்கினேன், தங்கச்சிக்கிட்ட ஒரு நகையை வாங்கினேன், பொண்டாட்டிக்கிட்ட நகையை வாங்கி அடமானம் வச்சு தொழில் பண்ணேன், சக்ஸஸ் ஆகாதுங்க. இது எல்லாத்தையுமே பணத்தை புரிய வைக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார் என்பதால், உழைப்பிற்கேற்ற பணம் வருவதை தடுப்பார் என்பதால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தடங்கள் இருக்குங்க. ஆனால் திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவைகளில் தடங்கள் இருக்காதுங்க. கல்யாணம் ஆகிறது நல்லா ஆகும். ஆனால் லவ் ஃபெயிலியர் வருங்க. அதாவது ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அடையாளம் காட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மச்சனியில் யாராவது அறிமுகமானாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ண முடியாது. திருமணத்தில் ஒரு ஆம்பளைக்கு, ஒரு இளைய பருவத்தினருக்கு, ஒரு பொண்ணுக்கு, ஆணுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த காதல் தோல்வி தான். இந்த காதல் தோல்வி எப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனியில் தாங்க காதல் தோல்வி வரும். யாருக்குமே சொல்ல முடியாமல் ஒரு ஆம்பளை தாடி வளர்த்துக்கிறது, ஒரு பொம்பளை வெளியே சொல்ல முடியாமல் அழுகிறது எல்லாம் ஜென்மச்சனியில் தாங்க. அது இப்போ உங்களுக்கு இளைய பருவத்தினருக்கு வருது. அதனால் இந்த லவ் பண்ணுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருங்க. 2வது, மனக்கட்டுப்பாடு இல்லாமல் கூடாத நட்பு கேடாய் முடியும் என்கின்ற அமைப்பு இப்போ தாங்க வரும். இந்த 6 மணி ஆச்சுன்னா பாருங்களேன், ஒரு கடைக்கு முன்னாடி வரிசையாக பைக்காக நிற்குது. இப்படி கையை விட்டு 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 என்னமோ ஒன்று வாங்குறீங்க பாருங்கள். அந்த மாதிரியான அந்த பழக்க வழக்கங்கள் போன்றவைகளுக்கு அப்படியே கண்டிப்பாக அந்த பழக்க வழக்கங்களை, ஒரு ஃப்ரெண்டு வருவார், வாங்க சாப்பிட்டா அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போகலாம் அப்படின்லாம் வந்து சொல்லி பழக்கம் இல்லாதவர்களை கூட பழக்கத்தை படுத்தி வைத்து ஒரு கட்டுப்பாடு இழக்க வைக்கக்கூடிய சூழல்கள். அதனால் சமூகத்தில் கெட்ட பேர், அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மியாக இருக்குது இல்லையா, அந்த மரியாதை போன்றவைகளை இழக்க வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதிரி ஜென்மச்சனியில் தாங்க வரும். ஆக என்ன, மனசு இளைய பருவத்தினருக்கு கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். எது தேவை, எது தேவையில்லை என்பதில் நான் என்ன சொன்னாலும் இது உங்களுக்கு புரியாதுங்க, நீங்கள் கண்டுக்கவும் மாட்டீங்க. இந்த ஆல்பாட்டில் ஏதாவது சொல்கிறாரு, ஆனால் 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை திரும்ப பார்க்கும்போது அந்த ஆள் அன்னைக்கே சொன்னார் பர்ஃபெக்டாக இருக்கையா அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனியில் இந்த வீடியோவும் உங்கள் கண்ணிலையும் படாது. ஆக இளைய பருவத்தினருக்கு, ஆனால் ஒரு அமைப்பில் சொல்லுவேங்க, இந்த சனி கொடுக்குற அனுபவத்தை வச்சு தான் அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 10-20 வருஷம் உங்கள் வாழ்க்கையை நல்லா நீங்கள் வச்சுக்கிறதா அமையுங்க. கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சால் தானாங்க ஜாலி என்னன்னு தெரியும். அப்போ இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு மட்டும் இருக்குதுங்க. அகலக்கால் வைக்காதீங்க, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, தொழிலெலாம் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க, புதிதாக காதலும் வேண்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் அப்பா அம்மா பேச்சு,
வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பேச்சு அதுதான் நம்ம கேட்கவே மாட்டோமே. கேட்கணுன்றது ஊதுற சங்கம் ஊதி வைக்க வேண்டியது ஜோசியருடைய கடமை இல்லையா? வீட்டில் ஒரு தாத்தா பாட்டின்ற ஒரு 70 வயசு கடந்தவர்கள் இருந்தால் அவங்க ஒரு பொக்கிஷங்க. அந்த பொக்கிஷத்துக்கிட்ட வந்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் நிதானமாக கவனமாக கடக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்கார 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி